Hi friends, I'm Tawfiq. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நேஷனலிஸ்ட், டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட். நம்ம வந்து வெளிநாட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்போம் அப்படின்ற ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதோட டுட்டோரியல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Faceplay அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து தேவை. இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதாவது இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு சிலது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து கீழே வந்து இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மென் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மேன் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வச்சுருங்க. ஃபீமேல்னால் வந்து கீழே இருக்கும். நம்ம அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா ஃபீமேல் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேவையான இதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் இருக்கிறது வந்து ப்ரீமியம். இந்த மாதிரி வீடியோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆடை பார்த்து அந்த ஆட்லேருந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் இதோட லிங்க் பண்ணணும். நான் லிங்க் பண்ணிக்கிறேன். கூகுள் அக்கௌண்ட் போட்டு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மேக்கிங்னு இருக்கும். அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சூஸ் ஃப்ரம் ஆல்பம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜிபி முத்து அவர்களோட ஃபோட்டோ வந்து பண்ண போகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ரீ அப்படின்ற ஒரு காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆட் பார்க்கணும். ஸோ நம்ம ஆட் பார்த்துட்டு இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வீடியோ வந்து ப்ரொடக்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறையா ஆப்ஸ் வந்து இருக்குது. நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் இதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த மாதிரி வந்து வேறு கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ண தெரியுமோ, கைன்மாஸ்டராக இருக்கட்டும், பவர் டைரக்டர், வேறு எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண எல்லா கண்ட்ரி வீடியோஸையும் அதில் வந்து போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வீடியோவாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் எடிட் பண்ண ஃபுல் வீடியோவுமே இதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். I love you for infinity. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை உங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.